ஸோ அடுத்து சாட்டின் எடுத்துக்கோங்க. சாட்டின்ல வந்து நம்ம இன்னும் யோக் போர்ஷன் கட் பண்ணாம இருக்கோம். ஸோ யோக் போர்ஷன் கட் பண்ணிக்கலாம். சாட்டின் இப்படி வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸாக்டா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பிகாஸ் நம்ம வந்து லைனிங் வந்து ப்ராப்பரா கட் பண்ணிட்டோம். இதெல்லாமே எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம அப்புறமா கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு அடுத்து பேக். ஸோ பேக்கு இது வந்து ஜிப் வைக்கிறதுனால செப்பரேட்டா பண்ணிட்டு ஸோ இது 2 பீஸ். ஸோ இப்போ சாட்டின் லைனிங் கட் பண்ணியாச்சு. அடுத்து பிரிண்ட் ஆன் நெட். ஸோ வித் வைஸ்ல ஃபோல்ட் பண்ணிட்டு ஸோ இதை வந்து இப்படி வச்சுக்கலாம். ஸோ இதுவுமே எக்ஸாக்டா கட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சம் விட்டுட்டே பண்ணிட்டு ஸோ இது ஃப்ரண்ட் போர்ஷன். ஸோ ஜார்ஜெட் லைனிங் எடுத்துக்கோங்க. இதுல டோட்டல் லென்த் எவ்வளோன்னு பாருங்க. ஸோ நம்ம சீம் அலவன்ஸ் விட்டது போக 13 வச்சிருந்தோம். 13ல ஒரு 2.5 கிட்ட இருந்தா 2.5, கொஞ்சம் பெரியவங்களா இருந்தா 3. ஸோ 2.5 3 இன்ச் ஃபர்ஸ்ட் விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 2.5 மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த லேயரை விட்டுறலாம். நம்ம இதுல வந்து கேன் எதுவும் பண்ண போறதில்ல. இந்த லேயரை 3ஆ டிவைட் பண்ணும். ஓகே, சீம் அலவன்ஸ்லாம் விட்டுட்டு கணக்கு பண்ணீங்கன்னா 10.5 இருக்கு. ஸோ 10.5 3ஆ டிவைட் பண்ணுங்க. எவ்வளவு வருது? 3.5 வருது. ஸோ 3.5 3.5 தான் 3ஆ டிவைட் ஆகணும். 3.5 3.5 3.5 இப்படிதான் டிவைட் ஆகணும். ஓகே, இப்போ இந்த கீழ் லேயர் இருக்குது இல்லைங்களா, இந்த கீழ் லேயர் இங்க வர இந்த லேயர் வந்து 1 இன்ச் அதிகமா இருக்கணும். அதாவது இங்க 3.5 வருது அப்படின்னா கூட ஒரு 1 இன்ச் சேர்த்திக்கணும். அப்ப 4.5 தான் இதோட ஹைட். ஓகே, இது எதுக்காகனா கேனுக்காக நம்ம இப்ப போட்டுட்டு இருக்கிறது. இது கூட இன்னொரு 1 இன்ச் சேர்த்திக்கணும். அப்ப 5.5. ஸோ இந்த இடத்துல 5.5 எடுக்கணும், மறுபடியும் இந்த இடத்துலயும் 5.5 எடுக்கணும். அதாவது ஹைட் கேனுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த லைனிங் வச்சு கேன் கால்குலேட் பண்ணணும். நம்ம வந்து இங்க 2.5 விட்டுட்டு மிச்சம் எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்தோம். 10 இருந்துச்சு. அதை 3ஆ டிவைட் பண்ணீங்கன்னா 3.5 3.5 3 தடவை டிவைட் ஆகும். இந்த கடைசி 3வது பார்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த 3வது பார்ட் வந்து 3.5 கூட 1 இன்ச் சேர்க்கணும். அப்ப 4.5. இங்க என்ன 4.5 வந்துச்சோ அது கூட பிளஸ் 1 இன்ச் சேர்த்தீங்கன்னா எதுதான் இந்த ஹைட், அது 5.5. சோ இங்க என்ன வந்துச்சோ அதே தான் இந்த லேயருக்கு வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் ரெண்டும் ஒண்ணுதான். சோ இது ரெண்டுக்கும் நம்ம 5.5 5.5 தான் வைக்க போறோம். ஓகே, அடுத்து
இதோட லென்த்தும் நம்ம அளந்து பார்த்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர். ஸோ ஃபர்ஸ்ட் லேயரை ஃபர்ஸ்ட் அளந்து பார்த்துடலாம் எவ்வளோ இருக்குன்னு. 9.5 இருக்கு. ஓகே, 9.5 இது அளந்து பார்க்கலாம். $13.25 13.25. அடுத்து இதை அளந்து பார்க்கலாம். $17. ஓகே, $17. ஸோ இது வந்து 9.5, இது 13.25, இது 17.5. இதை வச்சு எப்படி கேன் வந்து நம்ம கட் பண்ணுங்கிறத சொல்றேன். ஸோ கேன் கட்டிங் போட போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸோ இதுல இருந்து இங்க வந்து ஒரு 1/2 inch இருக்கும், இங்க வந்து ஒரு 1 inch நம்ம விட்டுருப்போம். ஸோ இங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2.5 inchக்கு இந்த இடத்துல நம்ம விட்டுறணும். மிச்சம் எவ்வளவு இருக்குதுன்னு பார்க்கணும். நமக்கு டோட்டலா 10.5 இருந்துச்சு. அதை 3 டிவைட் பண்ணும் போது 3.5 அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ இதை நம்ம இப்படி 3 டிவைட் பண்ணி 3.5 3.5 3.5 அப்படி பிரிச்சுக்கிறோம். இப்போ இந்த இது ஃபர்ஸ்ட் லேயர், இது செகண்ட் லேயர், இது தேர்ட் லேயர். இந்த தேர்ட் லேயர் கூட 1 inch ஆட் பண்ணும். அப்ப டோட்டலா 4.5. அப்போ கேன்ல ஸோ கேன்ல இந்த தேர்ட் லேயர் 4.5 ஹைட்ல இருக்கணும். அடுத்து இது என்ன வந்துச்சோ, ஆல்ரெடி நம்ம 3.5 கூட 1 சேர்த்திடணும். இப்ப 4.5 இந்த தேர்ட் லேயர் கூட பிளஸ் 1 சேர்த்தணும். அப்போ 5.5. இங்க என்ன வந்துச்சோ அதே ஹைட்டு தான் இங்கேயும் வரணும். ஸோ இதுவும் 5.5, இதுவும் 5.5, இது 4.5. இப்படிதான் நம்ம எடுக்கணும். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து நான் எவ்வளவு சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் லேயர் ரவுண்டு கண்டுபிடிக்கிறப்ப 9.5 சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இது 9.5. இந்த பக்கம் 9.5 எடுத்தோம் அப்படின்னா அந்த பக்கமும் 9.5 தான் இருக்கும். பிகாஸ் இது ஒன் சைடு தான் மார்க் பண்ணிருக்கோம், இன்னொரு சைடு பேக் இருக்கு. அண்ட் செகண்ட் லேயர் பார்த்தோம்னா 13.25 இருக்கு. ஸோ இங்க 13.25னா இந்த பக்கமும் 13.25 தான். அண்ட் இங்க வந்து 17 இருக்கு. அப்போ இது 17னா இதுவும் 17 தான். ஓகே, அப்போ ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நம்ம எவ்வளவு கண்டுபிடிக்கணும், 9.5 பிளஸ் 9.5. ஸோ ரெண்டு பக்கம் 9.5 9.5 எவ்வளவு வருது, 19 வருது. 19 inch. அடுத்து 13.25 பிளஸ் 13.25 எவ்வளோ, 26.5 வருது. அடுத்து 17 பிளஸ் 17 34 inch வருது. ஸோ இந்த லென்த் வந்து இப்போ 3க்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஹைட் வந்து ஆல்ரெடி நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் 3க்கும். ஓகேங்களா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு புரியுதுங்களா. இப்போ இதோட ஹைட் 5.5, இதோட ஹைட் 5.5, இதோட ஹைட் 4.5 அண்ட் இந்த லென்த் 9.5. ஸோ இந்த சைடு 9.5, டோட்டலா 19. இந்த பக்கம் 13.25, இந்த பக்கம் 13.25, ரெண்டையும் சேர்த்தோம்னா 26.5. இங்க 17, இங்க 17, டோட்டல் 34. இதெல்லாம் எங்க இருந்து கண்டுபிடிச்சோம்னா இப்ப நம்ம இங்க இருந்து ஒவ்வொரு லேயர்லயும் அளந்து கண்டுபிடிச்சதுதான் இது. ஓகே, இது புரிஞ்சிருச்சு இல்லைங்களா. அடுத்து இதுதான் ஃபர்ஸ்ட் லேயர். ஓகேங்களா. இது ஃபர்ஸ்ட் லேயர், இது செகண்ட் லேயர், இது தேர்ட் லேயர். இப்ப ஃபர்ஸ்ட் லேயரோடைய ஹைட் என்ன, 5.5. அதோடைய வித் என்ன, 9.5 பிளஸ் 9.5 டோட்டலா 19.
அடுத்து பிளேட் எடுக்க போறோம் இல்லைங்களா? அப்ப பிளேட் எடுக்கும் போது நமக்கு எத்தனை மடங்கு பிளேட் வேணும்னு பார்த்துட்டு எடுக்கணும். ஏன்னா பிளேட்டட் கேன் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம மேக்சிமம் எடுத்தாதான் நல்லா இருக்கும். அப்போ 19 வித்து கூட ஒரு 5 மடங்கு 6 மடங்கு அந்த மாதிரி எடுக்கணும். அப்ப 19 இன்டூ 6 மடங்கு போட்டு பாருங்க. 19 இன்டூ 6 114 இன்ச் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும். அடுத்து செகண்ட் லேயரோட ஹைட் வந்து 5.5. இங்கேயும் 5.5 தான் கொடுக்க போறோம் செகண்ட் லேயர். அதுக்கு வந்து வித் 13.25 plus 13.25 26.5. ஸோ இதுக்கு நம்ம பிளேட்டட் கேன் எடுக்கணும். ஸோ இதுக்கும் 6 மடங்கு தான் எடுக்க போறோம். இன்டூ 6 போட்டு பாருங்க. 26.5 இன்டூ 6 159. 26.5 இன்டூ 6 159 இன்ச் செகண்ட் லேயரோடைய கேன் இருக்கணும் வித். அடுத்து தேர்ட் லேயர். தேர்ட் லேயரோடைய ஹைட் வந்து 4.5 இருக்கு. அண்ட் வித் வந்து 17, இந்த பக்கம் 17, டோட்டல் 34. 17 plus 17 34. இதுக்கு பிளேட்டட் கேன் கண்டுபிடிக்கணும். ஸோ 34 இன்டூ 6 மடங்கு எவ்வளவு வருது? 36 இன்டூ 6 216. அப்ப 216 லென்த் வந்து தேர்ட் லேயர்ல எடுக்கணும். ஸோ இப்போ கேன் வந்து 3 டைப்ல நம்ம கட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து 114. ஓகே, 114 வித் இருக்கணும், 5.5 ஹைட் இருக்கணும். செகண்ட் லேயர் கேன் வந்து 159 வித் இருக்கணும், 5.5 ஹைட் இருக்கணும். அண்ட் தேர்ட் லேயர் 216 வித் இருக்கணும், 4.5 ஹைட் இருக்கணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் புரிஞ்சது இல்லைங்களா? உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா டவுட் கிளியர் பண்ணிட்டு அடுத்தது போங்க.